ஐயோ மணி வேற 9 ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. எல்லா பக்கமும் கதவை பூட்டி போட்டு பூட்டு சாவியை வேற எடுத்துக்கிட்டு போயிட்டான் படுபாவி பையன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளை என்ன பண்றான் எது பண்றான்னு தெரியலையே. இவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் கூட்டிட்டு வர போனானான்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவனே, யாருக்கிட்டையாவது கதவை தட்டலான்னு பார்த்தா யாராவது வந்தா அதுக்கும் சண்டைக்கு போவான். ஐயோ ஆண்டவனே, நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ள ஐயோ சின்ன பிள்ளையாச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ள இந்த குடிகார பையன் கதவையும் பூட்டிட்டு போயிட்டானே. கதவை திறந்து வச்சுட்டு போயிருந்தா கூட பரவாயில்லையே. என் பிள்ளைய கூட்டிட்டு மட்டுமாவது ஓடி வந்திருப்பேனே. அதுவும் இல்லை, அம்மாவை காணன்னு தேட வர ஆரம்பிச்சிருவானே. ஐயோ ஆண்டவனே. அரவிந்த் இருட்டுனா அவனுக்கு வேற ரொம்ப பயம். என்கிட்ட பயந்து கைந்துட்டானா அது வேற. அப்பனே ஆண்டவா, என் பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு வந்துரு. இந்த சண்டால பையன் பையனை என்ன பண்ணான்னு வேற தெரியலையே. இங்க இருக்க வரைக்கும் தான் அண்ணி அண்ணின்னு எடுத்து அங்க போனா ஒரு போனும் பண்ண மாட்டீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ வீட்டுல சரியான வேலை பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கூட உட்கார்றதுக்கு ஓய்வே இல்லை. வீடெல்லாம் குப்பை மண்டி போய் கிடந்துச்சு. அதெல்லாம் ஒதுங்க வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து இந்த பின்னாடி பக்கமெல்லாம் கச்ச கச்ச கச்சன்னு கிடந்துச்சா எல்லாத்தையும் கூட்டி அள்ளி போட்டு எல்லாத்தையும் பற்ற வச்சு விட்டு வெறும் வேலை. நீ எனக்கு வர யோசனையாவே கிடந்துச்சு. ஐயோ ஊர்லேருந்து வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பொன் போட்டு பேசி எதுவும் நினச்சிக்குவாங்களோ என்னவோன்னு. வேலை முடிச்சோடனே பண்ணலான்னு பார்த்தா ஒரு வேலை தொட்டா இன்னொரு வேலை, இன்னொரு வேலையை முடிச்சா இன்னொரு வேலைன்னு அடுத்தடுத்து வேலையான வேலை. நீ அதுதான் சரி லேட் ஆகி போச்சு. இப்போ தான் வேலை முடிச்சு உக்காந்து அதான் சரி நீங்களும் எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க. பகலில் கூப்பிட்டா கூட ஆளுக்கு ஒரு மூலையில் இருப்பீங்கன்னு தான் இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணேன். சரி சரி பொழப்பு இருந்தால் போய் பொழப்ப பாருங்க, என்ன பண்ண முடியும். தம்பி வந்துட்டு அப்படியா? இல்லைங்க நீ வேலை தான் இன்னும் வரல. அவர் வரத்துக்கு எப்படி 11 மணி ஆகும். 11 மணிக்கு வந்து ராத்திரி சாப்பாடு 12 மணி 1 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு நேரம் கட்ட நேரத்தில் எந்திரிச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் காலையில் எப்படி எந்திரிக்கிறது? இப்படியே இருந்தால் உடம்பு கெட்டு போயிடாதாம்மா. என்னம்மா பண்ணுறது? அப்புறம் வேலை அப்படி. இதுக்கு தான் சொல்றோம், இங்கிட்ட வந்து ஏதோ ஒரு வேலை வெட்டியா பாருங்க. காலையில 10 மணிக்கு போனா 5 மணிக்கு வந்து வருமானம் அதிகம்னு சொல்றதையும் கேட்கறது இல்ல. அங்க இருந்துகிட்டு காலையில 6 மணிக்கு போய் ராத்திரி 11 மணிக்கு வந்து இதெல்லாம் வேலையத்த வேலை இல்லப்பா. பகல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்தாருங்க. அதனால வீட்டுக்கு வந்து தூங்கி எந்திரிச்சு தான் போனாரு. நாங்க என்ன சொன்னாலும் தீனி பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு தான் இருப்ப. சரி விடு. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இங்க உன் மாமியார் பக்கத்துல இருக்காங்களா? இங்க பக்கத்துல ஒருத்தவங்க தோட்டத்துல இன்னைக்கு வேலைக்கு போனாங்க. அதனால அவங்க நேரமா சாப்பிட்டு விட்டு படுத்துட்டாங்க. கை கால்லாம் வலின்னு. வீட்லயே உன் மாமியார் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, அங்க போய் தான் வேலை செய்யறாங்களா? ஆமா, இங்க மட்டும் வேலை செஞ்சு தள்ளிடுறாங்க. இவங்க அவங்கள சொல்றாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான் தெரியும். ஆமா, வயசான காலத்துல அவங்க போறதே பெரிய விஷயம். இந்த நாத்தனாரு இவங்களும் 2 நாள் வேலை செஞ்சு இந்த 1400 ரூபா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நாளைக்கு குழுவுக்கு வேற பணம் கட்டணும் அப்படின்னு. இவரும் வேற இந்த வாரெல்லாம் வேலை இல்லைல்ல, அதுக்காக ஒன்று வந்து வச்சிருக்காங்க. சரி இருக்கட்டும்ட்டு விட்டுட்டான். சரி சரி. அண்ணன் எங்க? தம்பி பையன் எங்க? உங்க அண்ணாரா ஏதோ மீட்டிங் இருக்கு கீட்டிங் இருக்குன்னாரு. அதனால கிளம்பி போயிருக்காரு. அவர் வரத்துக்கு 3 நாள் ஆகுமாமா. மீட்டிங்க? என்ன நீ சொல்றீங்க? என்ன மீட்டிங்கு? நமக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றாரு. என்னன்னு சொல்லுங்கன்னா அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றாரு. இந்த கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அப்படியா? சரி சரி அண்ணி, நான் அண்ணனுக்கு எதுவும் ஃபோன் போட்டு கேட்டு பார்க்குறேன் என்ன ஏதுன்னு. சரி சரி. பாப்பா பிள்ளை என்ன பண்ணுறா? அவள் வேற எம்மா உங்களால் லீவ் போட்டு எனக்கு ஹோம்ஒர்க்லாம் அதிகமாக போச்சு, யார் எழுதுறது வைக்கிறது படிக்கிறதுக்கும் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு எழுதிட்டும் படிச்சுக்கிட்டு இருக்காம்மா. சரி சரி, படிச்சு முடிச்சோனையும் வேணா ஃபோன் போட்டு பேச சொல்லுங்கம்மா. சரிம்மா. 5000 ரூபா போட்டுருக்காங்களா நாச்சி? 5000 ரூபா போட்டிருக்காங்க.
இருக்காளா? எப்ப எப்ப? வீட்டுக்கு போனேல அப்பதான் இருந்துட்டு சொன்னா, எங்க யாரும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க, யார் என்னன்னு தெரியலங்க அப்படின்னு. நான் வந்துட்டு சொன்னேன், காசெல்லாம் எடுத்து செலவு கிளவு பண்ணிட வேண்டாம், அது யாரு இதுன்னு தெரியல, நம்ம பேங்குக்கு போயிட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு வருவான் அப்படின்னு. அப்புறம் என் குழந்தைய வந்து போனை வாங்கி பார்த்துட்டு அப்புறம் தான் சொன்னிச்சு எல்லாத்துக்குமே 5000 ரூபாய் போட்டு விட்டுருக்காங்க, எனக்கும் தான் வந்திருக்குன்னு. அப்புறம் சரி, இந்த அவங்க வீட்டில் வர காது குத்து வைக்கிறாங்களே, மொய் வைக்கணும், நமக்கு ஏற்பட்ட செலவு கிடைக்கு, சரி இதை வச்சுக்கோம் அப்படின்ட்டு நாங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா? காலையிலயும் என் பொண்டாட்டி போனை பார்த்துக்கிட்டு எக்க புக்கா தெக்க புக்கன்னு இழிச்சுக்கிட்டு இருந்தா. நானும் என்னவா இருக்கும்னு யோசிச்சேன். ஆனா மெசேஜ் ஒண்ணு கூட இல்ல, எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டா. இப்பதான் தெரியுது அம்மனி இந்த வேலையை பார்த்திருக்கானு. இந்நேரத்துக்கு அந்த 5000 எந்த மூளைக்கு போயிருக்குன்னு தெரியலையே. என்ன எல்லாம் 5000 தானா? வாங்கினேன் டீ காஃபி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, சாப்பிட்ற நேரத்தில் என்னத்த போய் டீ காப்பியை குடிக்கிறது, இதை குடிச்சோம்னா அங்கே போய் சோறு இறங்காது. அப்புறம் என் பொண்டாட்டி குத்துன்னு குத்தி போடுவா, உனக்கு சோறு இறங்காத வெளியே சாப்பிட்டு வந்தியா அப்படி இப்படின்னு. சரி சரி. அட இது யாரு? அமுதா பிள்ளை விட்டு பையனா அது? அடே தம்பி பையா, என்னடா அழுதுகிட்டு வர? என்னப்பா அம்மா அம்மான்ற? அம்மாவை காணம்மா. என்ன சொல்றான் அந்த பையன்? எப்பா என்னப்பா சொல்ற? அழகு உன் தங்கச்சி பிள்ளை தானே, ஏதோ அழுதுகிட்டு இருக்கான், என்னமோ சொல்ற, நமக்கு ஒண்ணும் புரியல, என்ன எதுன்னு கேளு. மாமன் தானே? யாருக்கு யார் மாமா? யாருக்கு யாரும் மாமாவும் கிடையாது, மச்சானும் கிடையாது. ஐயா எது அதெல்லாம் புடிவாதம் பிடிக்கணும்னு இல்லையா? அவன் என்ன சொல்றான்னு நமக்கும் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. என்ன எதுன்னு கேளு. இங்க பாருங்க, யார் பெத்த பிள்ளைக்கெல்லாம் நான் இதாக முடியாது. என்ன யார் பெத்த பிள்ளை? உன் கூட பிறந்த தங்கச்சி தானே, ஒரே தொப்புள் குடி வரவு தானே, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறவன்? பெரியவங்க பண்ண தப்புக்கு சின்ன பிள்ளை என்ன பண்ணும்? அண்ணாச்சி அவங்களுக்கு வந்தா தான் வயிறு வலியும் தலைவலியும் புரியும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. இது எத்தனை நாளத்துக்கு தாண்டா அந்த பழைய பஞ்சாங்கத்தையே புடிச்சுக்கிட்டு கிடப்பீங்க? இந்த பையன் அழுதுகிட்டு கிடக்குற நமக்கே பார்க்கறதுக்கு சங்கடமா இருக்குது. என்ன எதுனாலும் உனக்கு புரியவும் மாட்டேங்குது சொல்லவும். என்னன்னு கேளுடா. தம்பி நீ நேரத்துக்கு வீட்டுல தானே இருப்ப, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா நான் பள்ளிக்கூடம் இருந்து அம்மா கூட்டிட்டு போவார்ல, அம்மா கூட்டிட்டு போவார்ல. எது உங்க அம்மா கூட்டிட்டு போவரலையா? உங்க அம்மா கூட்டிட்டு போவாராம எங்க போனுச்சு? நேத்து 2 நாளும் எங்க தோட்டத்துல வந்து வேலை பார்த்துச்சு, இன்னைக்கு அதுவும் வரல. உங்க அம்மா தானே எப்பயும் உன்னை கூட்டிட்டு வர வரலையா? அப்ப உன்னைய ஆத்தாடி என்னப்பா இது? என்னாச்சு? அந்த பையன் கொஞ்சம் குணம் சரியில்லாத பையன். நாங்கெல்லாம் போனோம்னா எங்க கிட்ட சண்டைக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவான். அதுவும் இல்லாம நானும் போனோம்னா என்ன எவ்வளவு கழிவு ஊத்துவோனே தெரியாது. நேத்து கூட பாரு, இந்த ஏத்த வீட்டுல இருக்கான்ல இந்த சரோசா வீட்டுக்காரு, அவனையே தப்பா பேசி விட்டான். ஆமா, அதனால நாங்கெல்லாம் போனோம்னா, அது இந்த நேரத்துக்கு இந்த பையனை கூட்டிட்டு போனோம்னா பெரும் தலைவலியே வேண்டாம். நீ அவனுக்கு அண்ணம்மா வேற, அதனால நீ வேணா இந்த பையனை கூட்டிட்டு போய் விட்டு வந்துரு போ. நாச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு அப்படிப்பட்ட உறவே கிடையாதுன்னு இருக்கேன். என்ன இதுல முடிச்சு விடாதீங்க. எதுல பிடிவாதம் பிடிக்கணும்னு இல்ல, நாங்க போனா அவன் தப்பா பேசுவான், அந்த பிள்ளைக்கு அது பின்னாடி பிரச்சனைன்ற. நீ போனா இப்ப என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா அழகு, நேத்தே அவனை அந்த கிழிச்சு விட்டான் தெரியுமா? போதாத குறைக்கும் அவன் அடி வெளி ரோட்டி விட்டான் அந்த ஆறுமுகத்தை. நாங்க போனது தப்பா போயிடியா? நீ அவ வீட்டுக்கெல்லாம் போய் உறவாடலாம் சொல்லல, இந்த பயலை கூட்டிட்டு போய் அந்த முக்கு கிட்ட கூட போய் விட்டு வந்துரு. பாவம் இல்லையா? பார்க்கவே பொக்குன்னு இருக்குது. இந்த பிள்ளைங்க கண்ணீரை பார்த்தா கூட நம்ம மனசு கூட கரைஞ்சு போயிரியா? நீ கல்லா இருக்காத. நீ அவங்களோட பேச்சு ஒட்டு உறவை எதையுமே வச்சுக்க வேண்டாம். இந்த பையன் நம்ம போய் விட்டுட்டு வந்துரு. போயா நீயும் ஒரு தகப்பன் தான். உன் பிள்ளைக்கு இப்படி ஒரு அழுகு வந்து கண்ணீரோட நின்றுச்சுன்னா நாங்களாம் சும்மா இருப்போமா? கூட்டிட்டு வந்து விட மாட்டோமா? இல்லை நீயே யாராவது அப்படி விடமா இருப்பியா? எல்லாத்துக்கும் ஓடுவ, இவங்க குடும்பத்தை மட்டும் ஒதுக்குற. அது புள்ள பண்ணுறது தப்புத்தான். கூட இருந்தே குளிப்பறிச்சான் உன் நண்பன், அதுவும் தப்புத்தான். இங்க பாருங்க, நண்பன் கிண்பன்னு சொல்லாதீங்க சரிடா. அவனுக்கு ரோட்ல போறவனுங்களாவே இருந்துட்டு போட்டோம். இந்த புள்ள முகத்துக்காக போய் விட்டுட்டு வாயா, போயா. உன் சம்பளத்துல எல்லாம் பிடிக்க மாட்டேன்டா, ஒரு 100-200 ரூபா கூட குடுக்கறேன்டா. இந்த பயல கூட்டிட்டு போய் விடுடா, பாவமா இருக்குது, பொக்குன்னு கிடக்குறான். ஐயோ சின்ன புள்ளடா, நேரம் கட்ட நேரத்துல அங்கிட்டு போய் எதுவும் பயந்துக்கு போயிட்டானா உடம்பு செல்லாம போயிடும். தூக்கிட்டு போயா போ. தூக்கிட்டுலாம் போக முடியாது,
வேணா கூட வேணா வரேன், நடந்து வரட்டும். சரி எப்படியோ ஒண்ணு கூட்டிக்கிட்டு போ. போ, உன் மாமன் போறான் போ. மாமனும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது, வா. என்ன இந்த பையன் இப்படி இருக்கிறான்? கூட ஒரு தங்கச்சி தான். இந்த காலத்துல யாருதான் யாரையும் விரும்பி போகாம இருக்கிறாங்க? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே. அவங்களுக்கு வந்தா தானே அதனோட அருமை என்னன்னு தெரியும். விடுங்க அண்ணாச்சி. இந்த பயல கூட்டிட்டு போய் விடுறானா இல்ல எங்கிட்ட விட்டு வரானான்னு தெரியலையே. 5000 ரூபா எந்த மூளைக்கு வந்து எந்த மூளைக்கு போனுச்சுன்னு தெரியலையே. ஆனா அந்த பையனை ஏமாத்திட்டான். சீட்டு கட்டுல என்ன ஏமாத்தி விட்டானே. கதவு என்ன பூட்டி இருக்குது. பூட்டி புட்டி எங்க போனா? இல்லை இல்லை இல்லை, பூட்டு அவ போடலை, நான் போட்டதுதான். அவளை உள்ள வச்சு பூட்டிட்டு போனேன் தானே. ஆமாம், பூட்டு சாவியை எடுத்துட்டு வந்து பூட்டை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ எதுக்கு சும்மா நையின்னு அழுதுகிட்டு வர? ஆள் தான் வருது இல்லை, அப்புறம் என்ன? சரி, சின்ன பையன் வேற, ராத்திரி நேரம் அழுதுகிட்டு வேற வரான். கையை தானே பிடிச்சிட்டு போட்டு பிள்ளைய விட்டு என்னதான் வேலை விட்டு முறிக்கிறாங்கன்னு தெரியல. இதுங்களுக்குள்ள எதுக்குதான் பிள்ளைங்களோ? நம்மலாம் பிள்ளைங்களுக்காக உயிரையே கொடுக்குறோம். இதுங்கெல்லாம் பிள்ளைய பெற்றுட்டு நல்லா ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிங்க போல இருக்கு. உங்க அம்மா பாவம், அது உனக்கு தெரியும். எங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, நீங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. நல்லவன் மட்டும் சொன்னாலா இல்லை இழிச்சவாயின்னு சேர்ந்து சொன்னாலா? நல்லா இழிச்சவாயின்னு தான் தன் நெத்தியில எழுதி விட்டுட்டுல உங்க ஆத்த ஓடுனா. எங்க அப்பா எங்க அம்மாவை அடிப்பாங்க, திட்டுவாங்க, அப்புறமேட்டுக்கு அது நழுவாங்க எங்க அம்மா. உங்க அம்மாவுக்குள்ள இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அடி மட்டுமா கொடுக்கணும், நான் தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கணும். எங்க அம்மாவை உங்களுக்கு பிடிக்காதா? யாரு உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல தான் விட வந்திருக்கேன். சும்மா அந்த தேவையில்லாத பேசக்கூடாது, சரியா? நான் உங்களை மாமான்னு கூப்பிட்டுதாமா மாமா? மாமான்னு கூப்பிட்டுதாமா? டேய் வாய் முட்டு வாடா கம்முன்னு. சும்மா மாமா ஓமான்னு அவங்க வேற போய் விடுன்னு இது முந்திரி கொட்ட மாதிரி பேசிக்கிட்டு வருது. ஐயோ ஆண்டவனே, காலையில வெள்ளையும் சொல்லையுமா போக வேண்டியது, ராத்திரி சண்டையை போட்டு எல்லாத்தையும் கிழிச்சு தள்ளிக்கிட்டு வர்றது. இதெல்லாம் என்ன மனுஷனே தெரியலப்போ. ஏய் எங்கேயாவது போனியா நீ? ஆமா, இங்க போறதுக்கு வழி இருக்குல்ல, எல்லா பக்கமும் பூட்டி விட்டுட்டு தானே போனீங்க. ஏய் அசந்திருக்க நேரத்துல கண்ணை மண்ணை தூவிட்டு போற ஆளு தானே நீ எல்லாம். அப்படியெல்லாம் போகணும்னு நினைச்சிருந்தா எப்படியோ போயிருந்திருப்பேன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நிக்கணுன்ற அவசியம் எனக்கு இருந்திருக்காது. இது என்ன கோலம்? காலையில நல்லா தானே போனீங்க, துணியை கிழிச்சு விட்டுக்கிட்டு பேண்ட் சட்டையெல்லாம் எங்க? என்ன 5000 போட்டாங்க, 5000 எடுத்து இந்த சீட்டு விளையாண்டு அது 50,000 60,000 பெருக்கலான்னு பார்த்தா அந்த மாணிக்கம் போய் என்னையவே சீண்டி விட்டான். 2 கடை ஏமாத்தி உள்ள வச்சு 5000 சுருட்டிட்டாட்டி மொத்தமா. விடுவேண்ணா நான். அதான் சண்டையான சட்டையில் கிளியாத சட்டைன்னு ஏதாவது ஒன்று இருக்குது. ஐயோ ஆண்டவனே, என்ன பழப்பு தான் பழைக்கிறோமோ தெரியல. 10 ரூபா கிடைச்சா சேமிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. குடிக்கவும் சீட்டாடவும் என்ன பொழப்பு இதெல்லாம்? ஏய் என் பொழப்ப பத்தி பேசாத சரியா? உன் பொழப்ப பத்தி யோசி. அதெல்லாம் இருக்கட்டும், புள்ள எங்க? உன் புள்ள எங்கன்னு என்கிட்ட கேக்குற? என்னது புள்ள எங்கன்னு என்கிட்ட கேக்குறேன்றீங்க? நீங்க தானே புள்ளைய பால்வாடியில இருந்து கூட்டிட்டு வரேன், நீங்க எங்க என் புள்ள? அது எனக்கு தெரியாது. யோ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? என் புள்ள எங்கயா? எனக்கெல்லாம் தெரியாது உன் புள்ள எங்க போனான்னு என்கிட்ட கேக்குற? யோ நீ தானே என் பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு சொன்ன. ஒன்னால தானே நான் வீட்டுக்குள்ளேயே அடைச்சு கிடந்தேன். இப்ப கேட்ட என் பிள்ளைய காணலன்ற. இங்க பாரு, என் பிள்ளைக்கு மட்டும் ஒண்ணுன்னு வை, நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ராட்சசியா மாறிடுவேன். நீ என்ன அடி போத என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். என் பிள்ளை எங்கயா? உன் வீடு வந்துருச்சு போ. இனிமேலாம் நான் நேரத்துல வரக்கூடாது சரியா? சும்மா அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு நடு ரோட்ல போய்கிட்டு இருந்தேன், அவன் தூக்கிட்டு போயிருவான். ஒழுங்கா முடிஞ்சோம், பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்து சேரு. இன்னொன்னு சின்ன பையன் கிடையாது நீங்க. அம்மாவையும் எதிர்பார்க்க கூடாது, அப்பாவையும் எதிர்பார்க்க கூடாது. வீட்டுக்கு வழி தெரியும் தானே? மாமான்ல சொல்றவளை வச்சுக்க கூடாது. உன் வீட்டுல நான் வந்து கூட்டிட்டு வந்து விட்டேன்னு சொல்லக்கூடாது. நானே நடந்து தனியா வந்துட்டேன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு என் பேருக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது.
என்னடா தாங்கு என்ன வெங்காயத்தை சொல்றான்னு புரியலையே. என்னடா சொல்ற? அம்மா சொல்லிருக்காங்க யாராவது நமக்கு உதவி செஞ்சா அவங்களுக்கு தாங்கு சொல்லணும்னு. இங்கிலீஷ்ல தேங்க்யூ சொல்ல சொன்னால அது ஒண்ணுதான் இந்த குடும்பத்துக்கு குறைச்சல். போ போ வீட்டுக்கு போ. எங்க வீட்டுக்கு வாங்க மாமா. இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு மரத்தையே கேட்பாங்களாம். அதுதானே உன் குடும்பத்தோட கதை. போடா முதல்ல. வீடு திறந்துதான் இருக்கு. புருஷன் பொண்டாட்டி என்னதான் பண்ணி தொலைவீங்கன்னு தெரியல. பிள்ளைய ஒத்தையில விட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒரு குடும்பம். இவங்களுக்கெல்லாம் எதுக்குதான் பிள்ளைங்கன்னு தெரியல. சி நம்மள பெத்தவங்களையே தூக்கி வீசிட்டு வந்தவளாச்சு. பிள்ளைங்களாம் இதுகளுக்கெல்லாம் ஏமாத்திரம். என்ன குடும்பம் நடத்துறாங்கன்னு தெரியல. ஐயோ மொடா குடி குடிச்சிட்டு மாட்டே ஆயிட்டானே. இப்போ என் பிள்ளை எங்க இருக்கான்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவனே, இவனெல்லாம் எதிர்பார்த்து வேலைக்கு ஆகாது. நம்மளே ஓடி போய் பிள்ளைய பார்ப்போம். அம்மா தங்கமே எங்கடா இருந்து என்ன வரைக்கும் அம்மாவம்மா ரொம்ப தேடினியாப்பா. ஆமாம்மா, நீ அம்மா என்னை கூட்டிட்டு போக வரல. எனக்கு அழுகழுகையா வந்துச்சு. உன்னை காணலையா? நீ வேற சொன்னியா பள்ளிக்கூத்து விட்டு எங்கேயும் போக கூடாது, நான் தான் வந்து கூட்டிட்டு வருவேன்னு. அதாம்மா உட்காந்து பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு. இருட்டு வேற பயமா இருந்துச்சுமா. அதாம்மா நான் வந்துட்டேன். ஐயோ ஆண்டவனே, இருட்டல நடந்து வந்தியா? இதுமா என்னைய மாமாத்தம்மா கூட்டிட்டு வந்தாங்க. மாமாவா? யாரு? அன்னைக்கு மாமாச்சு கூட்டிட்டு பண்ணாங்கல்ல அந்த மாமா. என்னது அழகண்ணனா? ஆமாம்மா. என்னது ஏன் அண்ணே என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்தானா? எனக்கு தெரியும் என் அண்ணனுக்கு என் மேலே கோவம் இருந்தாலும் என் மேலே பாசம் அதிகம்னு. கோவம் இருக்க இடத்துல தானே குணம் இருக்கும். அதான் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்திருக்கு. என் அண்ணனை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே நான். ஐயோ இந்த மனுஷன் வேற இருக்கான். இந்த மனுஷன் காதில் விழுந்துச்சு அவ்வளோதான். இதை சொல்லக்கூடாது. அண்ணே யார் அண்ணே?